இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 25. குறையாத தெய்வ அன்பு வேண்டும். நேசம் மரணத்தைப் போல் வலிது என்றே வேதம் கூறுகிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதாவது, மரணம் எந்த மனிதனையும் தப்பவிடாமல் யாவர் மீதும் வலிமையாய் சம்பவிப்பது போலவே தெய்வ அன்பும் ஒருவர் பாக்கி இல்லாமல் மனு வர்க்கத்தின் எல்லோரையும் நேசிக்கிறது. இப்போதோ புதிய உடன்படிக்கையில் இயேசு மரணத்தையே ஜெயித்து விட்டார். எனவே இப்போது திவ்ய அன்பே, அதாவது அந்த நேசமே மரணத்தை காட்டிலும் வலிது என நாம் கூறிட முடியும். இயேசுவின் இப்பூலோக வாழ்க்கையில் சிலுவையின் வழியாய் அவர் வெளிப்படுத்திய தேவ அன்பை மானிடரின் எவ்வித கொடிய வெறுப்பும் கசப்பும் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும் எவ்வித கொடிய பாவ விஷமும் அந்த அன்பை மேற்கொள்ள முடியவில்லை. இருளில் உதித்த இத்தேவ அன்பின் வெளிச்சத்தை இருளானது பற்றி கொள்ள முடியவில்லை. ஆம், மாம்சம் ஜெயிக்கப்பட்டது. ஏனெனில் அது தொடர்ச்சியாய் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இவ்வாறு மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் தொடர்ச்சியாய் வெறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போதுதான் அந்த கடின திரை கிழிக்கப்படுகிறது. இப்போது நாம் எல்லோரையும் திவ்ய அன்பினால் அன்பு கூர்ந்துவிட முடியும். இவ்வொப்பற்ற தெய்வ அன்பு தன்னில் குறைபடுவதைக் கண்டு என்ன கிரயமானாலும் அவ்வன்பை பெறுவதற்கு கூக்குரலிட்டு கதறுபவனே மாம்சத்தின் வழியாய் சொல்லும் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் சிலுவை உபதேச வெளிப்பாட்டை பெறுவான். இன்று அநேக விசுவாசிகள், குறிப்பாய் பரிசுத்தத்தை பிரசங்கிக்கும் பிரசங்கிகளிடம் கூட அவர்களின் அன்பு தங்கள் குழுவினருக்குள் மாத்திரமே வரையறுக்கப்பட்டதாய் இருக்கிறது. இவர்கள் தங்கள் சொந்த குழுவினரை பற்றி தீமையாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற விசுவாசிகளை பற்றி தீமையாய் பேசவோ தீமையானவைகளை கேட்கவோ செய்கிறார்கள். இந்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை சற்றே ஆராய்ந்து பாருங்கள். மரணமானது யாரென்று பாராமல் யாவரையும் ஆட்கொள்வது போல் யாராயிருந்தாலும் நேசித்திடும் நேசமே மரணத்தை காட்டிலும் மிக வலிது. அந்த அன்பையே நாம் நாடிட கடவோம். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, யார் மீது கொண்ட நேசத்திலும் நாங்கள் குறைந்து போகாதிருக்க காரிருள் பகையையும் மேற்கொண்டு அன்பு கூர்ந்திட கிருபை தாரும். ஆமேன்.